நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த நீட் எக்ஸாம்ஸ் டேட்ஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தோம். அதை இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸாம்ஸ் இருந்ததால் சில வீடியோஸ் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டாக கிளாஸ் 12 ரிலேட்டட் எக்ஸாமினேஷன் வீடியோஸும் போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது சாப்டர் பை சாப்டர் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் த டாபிக்ஸ் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஆன்சர்ஸ் எழுதணும், 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் வந்து ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்கும், ஸோ ஹவு டு ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறத வந்து சிபிஎஸ்சி பார்ட் ஆஃப் வியூவில் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஷேர் த வீடியோஸ் டு த யூஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 12. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டுடேஸ் டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸில் ஒரு 5 மார்க் கொஷின், போர்டு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ரெகுலராக இந்த கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. டார்க் ஆக்டிங் ஆன் மேக்னெட்டிக் டைபோல் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ மேக்னெட்டிக் டைபோல்னால் ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். சாலினாய்ட் டொராய்டில் வந்து என் ரூல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். என் ரூல் படி ஒரு கரண்ட் கேரியிங் க்ளோஸ்டு லூப்பாக இருந்தால் அதோட 2 சைடும் போல்ஸ் இன்டியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு டைபோல் இன்டியூஸ் ஆகும். நார்த் போல், சவுத் போல். ஸோ இட் வில் பி அன் இன்டியூஸ்டு டைபோல். So simply we can say a current carrying loop also as a magnetic dipole. அதனால தான் இந்த இடத்துல டாப்பிக்கில் டார்க் ஆக்டிங் ஆன மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்லியிருக்கோம். கரண்ட் கேரிங் ஒயர்னு சொல்லலாம். ஏன்னா யூனிஃபார்ம் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு மோட்டர். மோட்டரோட பிரின்சிபலே வந்து என்னது? இட்ஸ் நாட் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அது பிரின்சிபல் கிடையாதுங்க. ஜெனரேட்டர் மோட்டரில் சில பேர் அதான் எழுதுகிறாங்க. அது கிடையாது. when a current carrying coil is placed in a magnetic field will experience a torque. அதுதான் இதோட பிரின்சிபல். அது என்ன பண்ணுதுங்கிறது தான் பிரின்சிபலாக எழுத முடியும். இப்போ இங்கே வந்து டார்க் ஆக்டிங் நம்ம பார்க்கணும். டார்க்கோட ஃபார்முலா நமக்கு ஜென்ரலாக தெரியும். டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இது நமக்கு தெரிஞ்சது. இங்கே நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கரண்ட் கேரிங் ஒயர் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் பிசி அண்ட் ஏடி அந்த 2 சைட்ஸும் பார்த்தீங்கன்னா BC இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது, B to C. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த பக்கம் இருக்குது. த டைரக்ஷன் ஆஃப் IL வெக்டர் இஸ் parallel to B வெக்டர் in this case. அப்போ என்ன ஆகும்? ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் BC is 0 and similarly force acting on AD is also 0 because it is anti-parallel. ஸோ இந்த 2 கேசஸ்லையும் 0. அப்போ அதில் ஃபோர்ஸ் எடுக்க மாட்டோம். Only we will consider the force acting on AB and force acting on side CD. ஸோ சிம்பிளாக நம்ம பார்த்தாலே தெரியும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏபி என்ன சொல்லலாம்? பை ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஃபீல்டை 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் கரண்ட் ஆர் சென்ட்ரல் ஃபிங்கர்னு சொல்லலாம், தம்ப் வந்து ஃபோர்ஸ். ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி ஃபோர்ஸஸ் இன்வெர்ட்ஸ். இதை நான் கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இட் வில் பி இன்வெர்ட்ஸ், இந்த பக்கம் அவுட்வேர்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது? இந்த ரெக்டாங்குலர் லூப், காயில்டு லூப் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் திஸ் டைரக்ஷன். It is having angular velocity in this direction. So AB moving inwards and CD moving outwards. So it starts rotating. அப்போ FAB நான் எப்படி எழுதலாம் பாருங்க. FAB now I can write it as IL cross B. So here L vector and B vector are perpendicular. So force acting inwards and outwards. So I will write it as ILB. This is also ILB. And in the sides பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து லென்த் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல லென்த் கொடுத்துருக்கேன் அண்ட் இதோட பிரெட்த் B/2 B/2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் த ஒயர் will be ILB. ஸோ இது போட்டாச்சு. டார்க் ஆக்டிங் ஆன் இப்போ ஏபி சைடு. ஏபியில் எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுது? ஆர் கிராஸ் எஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஆருங்கிறது B/2, எஃப்ங்கிறது இன்வெர்ட்ஸ் ஏபி சைடில். அப்போ போத் ஆர் பர்பெண்டிகுலர். அப்போ RF sin 90 தான் எழுத முடியும் நம்மளால், இல்லையா? அப்போ ஆருங்கிறது இங்கன்னா B/2. ஸோ B/2 F is ILB. Similarly, the same torque acting on side CD. CDலையும் torque act ஆகும். அதனால தான் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. The two forces are equal and opposite because it is placed in a uniform field, so it will experience a torque. That is also the same value B/2 ILB. So both the torque will be added. Why it will be added? In the same manner என்ன பண்ணுறீங்க அப்படின்னா R cross F ஐடியாவில் B/2 cross F தம் ரூல் யூஸ் பண்ணுங்கள். B/2 எப்படி இருக்குது? B/2 இந்த பக்கம் இருக்குது அண்ட் F வெக்டர் இன்வெர்ட்ஸ் இருக்குது. இதை தம் ரூல் படி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் டார்க் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்? டார்க் ஆக்டிங் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். Similarly, torque acting on the side CD is also in the same direction.
ஸோ சிடிலையும் ஒரே டைரக்ஷன், ஏபிலையும் டார்க் என்னது இந்த டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ போத் த டார்க் ஷுட் பி ஆடட். நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் வில் பி த நெட் டார்க். நெட் டார்க் அப்போ எப்படி எழுதுவோம்? b/2 + b/2. ஸோ இட் வில் பி b into ILB. ரெண்டு டைம் ஆட் பண்ணுறோம். அப்போ ஃபைனலி ILB into B. We know that L into B is the area of the rectangular loop or square loop. என்ன லூப் அங்கே வச்சுருக்கோமோ அப்போ IAB. ஸோ ஃபைனலி the torque, net torque experience is IAB. இதை நான் வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா tau vector is equal to IA vector cross B vector. இல்லையா? we know that M vector, magnetic moment vector is equal to IA vector. இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்ட் டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு? கரண்ட் இஸ் இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. லூப் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். லூப் இப்படி இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கிறதால M vector is pointing inwards. நீங்கள் N rule அப்ளை பண்ணுங்கள். N rule அப்ளை பண்ணிங்கன்னா A vector is also inwards, M vector is also inwards. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக tau vector is equal to M cross B. Similarly M cross B நீங்கள் thumb rule அப்ளை பண்ணிங்கன்னா you will get the direction of tau in the same direction as torque acting due to AB and CD. அதே டைரக்ஷன் கிடைக்கும். நம்ம B cross Mன்னு இதை எழுத முடியாது. We always write it as M cross B because then only the torque is acting in the same direction as AB and CD produced. So this is the expression. இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா? டயக்ராமுக்கு 1.5 மார்க்ஸ். எப்பயுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறது diagram consists of 1.5 marks. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு 1/2 mark. and torque acting on AB and CD இது எழுதினா sometimes 1 mark, சில டைம் 1/2 mark தான் கொடுப்பாங்க. அதுவும் and finally இதை எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணி IA cross B ன்னு எழுதுறதுக்கு இது ஒரு 1/2 mark. ஃபைனலி இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2. ஸோ எவ்வளோ ஆச்சு பாருங்கள்? 1.5 டயக்ராமுக்கு வித் டைரக்ஷன். ஃபோர்ஸ் டைரக்ஷன் இருக்கணும், கரண்ட் டைரக்ஷன் இருக்கணும், b/2 இந்த டவு எல்லா டைரக்ஷனையும் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. தீஸ் திங்ஸ் ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 1.5 இது வந்து 2, 3, 4 மார்க்ஸ். பேலன்ஸ் 1 மார்க் என்ன சார் பண்ணுவாங்க? பேலன்ஸ் 1 மார்க் வந்து மேபி எனி ரீசனிங் கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ், இல்லை வேறு ஏதாவது மேக்னட்டிசம்லேருந்து எனி அதர் கொஷின் கேட்பாங்க. ஸோ டோட்டலி யூ காட் 4 மார்க்ஸ். ஸோ ப்ளஸ் 1 மார்க் வில் பி சம் ரீசனிங் கொஷின்ஸ். எனி ரீசனிங் கொஷின்ஸ், இல்லை கன்வர்ஷன் ஆஃப் கேல்வாமீட்டர் இன்டு அமீட்டர், இல்லை நார்மலாக ஒரு பயோட் சாவட்டில் வச்சு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ டோட்டலி இட் கேரிஸ் 5 மார்க்ஸ். இப்படி தான் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இதே மாதிரி இன்னொரு 5 மார்க்கோட நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.